தாவேக்காவுடைய இந்த முடிவுனால என்னன்னா கிட்டத்தட்ட இன்றைக்கு தமிழக அரசியல் களம் ஒரு 4 முனை போட்டியாக மாறிடுச்சு. அதாவது திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, நாம் தமிழர் கட்சி எப்போதுமே தனித்துதான் களம் காண்றாங்க. 4வது தாவேக்கா. அதிமுக நிச்சயமா கூட்டணிக்கு தள்ளப்படணும்னு ஒரு முயற்சிக்காக தான் பிஜேபி எடுத்தே கொண்டு போகுது. அதிமுகவை தனியா ஒரு 60-70 சீட்டுக்கு மேல ஜெயிக்க விடாம நம்ம பாத்துக்கிட்டோம்னா நாளைக்கு என்ன வந்தாலும் கூட்டணி ஆட்சின்னு ஒண்ணுதான் வரும். கூட்டணி ஆட்சின்னு வந்துருச்சுன்னா நாளைக்கு விஜய் கட்சியிலிருந்து ஜெயிச்சு வரவங்க மத்தவங்க நம்ம எப்படிலாம் வாங்கணும்னு நமக்கு தெரியும். உதயநிதி ஸ்டாலின் கூட அங்க போட்டு வச்சுட்டு உதயநிதி ஸ்டாலின் டெய்லி பிரச்சாரம் பண்ண அவசியம் இல்ல. பெரம்பூரில் உங்களுக்கும் உங்கள் கூட்டணி கட்சிகளுக்கும் வலுவான அடித்தளம் இருக்கின்றது. அதை கம்ப்ளீட்டா ஒர்க் பண்ண விட்டுட்டு நீங்க அப்பப்ப போய் தலையை காமிச்சீங்கன்னா விஜய் லாக் ஆயிருவாரு. அப்ப உங்க கேம்பெயினுக்கு தமிழ்நாடு முழுசும் விஜய் போலன்னா தாவேக்கா ஒரு பெரிய போர்ஸா இருக்காது, ஸ்பெண்ட் போர்ஸ் ஆயிரும். இந்த வெளியில நிக்கிற அந்த 2 பேருக்கு உள்ள ஒவ்வொரு ஓட்டுமே அதிமுக அணியைத்தான் பாதிக்கும். அவர்களுக்கு உள்ள வேண்டிய வாக்கு வங்கி தான். சசிகலா அம்மையார் பிரிக்கிறது ஏடிஎம்கே ஓட்ட, ராமதாஸ் ஐயா தனியார்னு பிரிக்கிறது பாமக ஓட்ட. அப்ப 2மே அதிமுக கூட்டணி தான் பாதிக்கும். இது அவர்களுக்கு ஒரு பெரிய மைனஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோக்களையும் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்க. நேர விஷயத்துக்குள்ள போவோம். இன்றைக்கு நாம பேசுபொருளா எடுத்துக்கிறது தாவேக்கா தனித்து போட்டி. இன்று அதாவது 17 மார்ச் 2026 அதிகாலையில் ஊடகங்கள்ல ஒரு செய்தி வருது. முக்கியமான சில தொகுதிகளில் தாவேக்காவின் முக்கியமான தலைவர்கள் போட்டி என்று ஒரு அறிவிப்பு வெளில வருது. அதாவது விஜய் அவர்கள் பெரம்பூர் தொகுதியிலையும், புஷ்யானந்த் அவர்கள் தீநகர் தொகுதியிலையும், ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வில்லிவாக்கம் தொகுதியிலும், இன்னும் சில பேர் ஜேசிடி பிரபாகர் போன்ற அதிமுக முக்கியமான தலைவர் அவங்க எல்லாம் சில தொகுதிகளில் போட்டி போடுறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வெளியில வந்திருக்கு. அப்ப இதை வச்சு ஊடகங்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா தாவேக்கா தனித்து போட்டி அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்ம அப்படி ஆன் த ஃபேஸ் அப்படிமா அப்படியே தனித்து போட்டி நம்ம எடுத்துக்கொள்ள முடியுமா அப்படின்னா கிட்டத்தட்ட 90-95% தனித்து போட்டு மாதிரி தான் அதை நீங்க எடுத்துக்கொள்ள முடியும். ஆனாலும் இன்னும் கூட்டணி இருக்குதா, டோர் ஹஸ் நாட் பீன் கம்ப்ளீட்லி ஷட்டா, கொஞ்சம் வரலாமா நடக்கலாமா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நடக்கிறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குதான் செய்யுது. ஏன்னா தாவேக்கா தன்னுடைய முதல் முழு லிஸ்டையும் அனுப்பல. இதுல ஒரு 10 சீட்டு கிட்ட தான் சொல்லியிருந்தாங்க. அப்போ இனிமேல் ஒருவேளை கூட்டணி பிஜேபி பேசி பிஜேபி சேர்க்கணும்னாலும் இந்த 10 சீட்டு நாட் காம்ப்ரமைசபிள், இந்த 10 சீட்டும் எனக்கு வேணும்னு ஒரு சமிங்கியா கூட நீங்க அதை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் கிட்டத்தட்ட 95% தாவேக்கா ஒரு சரியான முடிவு எடுத்திருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க இந்த சமயத்தில் கூட்டணியில் நின்றார்கள் என்றால் அவங்களோட தனி பலம் என்னன்னே தெரியாது. முதல் எலெக்ஷன்ல நீங்க தனியா நின்று பாருங்க, உங்களோட பலத்தை சோதித்து பார்த்து அதுக்கப்புறம் அரசியல் நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க, இப்படி கூட்டணி வைக்கணுமா அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து நீங்க முடிவு பண்ணும். அது மட்டும் இல்லாமல் தனிச்சுனாதான் உங்களுக்கு வாக்கு பர்சன்டேஜ் எவ்வளவு இருக்குன்னு தெரியும். நீங்க ரெகக்னிஷனும் எலெக்ஷன் கமிஷன்ல ஒரு ரெஜிஸ்டர்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியை தமிழ்நாட்டில் வாங்க முடியும். ஸோ இப்போதைக்கு சூழ்நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னா தாவேக்கா தனித்து போட்டியிடுவதாகத்தான் இருக்கிறது. ஏன்னா அவங்க ஒரு லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா ஒரு இயற்கையான ஒரு அனுமானம் என்ன, இனிமேல் வரக்கூடிய காலங்களில் மற்ற லிஸ்ட்டையும் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா 30ஆம் தேதி இன்னும் 13 நாட்கள் தான் இருக்கு வேட்புமனு தாக்கலுக்கு தொடங்கக்கூடிய நாட்கள். அப்ப 6ஆம் தேதி வரைக்கும்னா அது 6ஆம் தேதி அவங்க ஃபைல் பண்றதா வச்சுக்கிட்டாலுமே ஒரு 19 நாட்கள் தான் இருக்கு. அப்ப இனிமேல் எல்லா வேலைகளும் இப்போ கேண்டிடேட் செலக்ஷன்ல எல்லா கட்சிகளும் மும்முரமா இறங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப தாவேக்காவுடைய இந்த முடிவுனால என்னன்னா கிட்டத்தட்ட இன்றைக்கு தமிழக அரசியல் களம் ஒரு 4 முனை போட்டியாக மாறிடுச்சு. அதாவது திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, நாம் தமிழர் கட்சி எப்போதுமே தனித்துதான் களம் காண்றாங்க. 4வது தாவேக்கா. அதுவும் தாவேக்காவின் இப்போதைக்கு கூட்டணி யாரும் இல்லை. இப்படி நம்ம 4 முனை போட்டின்னு சொல்லும் போது 2 முக்கியமான பிளேயர்ஸ் தமிழக அரசியல் ரொம்ப காலமா முக்கியமான இருந்த 2 பிளேயர்ஸ் நம்ம கம்ப்ளீட்டா வெளியில வைக்கிறோம். அவங்களோட தாக்கம் என்னவா இருக்கும் நமக்கு தெரியல. ஒன்று அம்மையார் சசிகலா. அவங்க இன்றைக்கு ஒரு தனி கட்சி தொடங்கி அதற்கு ஒரு பெரிய பேர் வச்சுட்டாங்க, புரட்சி தலைவர் கழகம் ஒரு பேர் வச்சுக்கிட்டாங்க. அவர்களுக்கு தனி சின்னமான தென்னந்தோப்பும் ஒதுக்கப்பட்டு விட்டது. அப்ப அவங்க அரசியல் ஒரு சீசன்டு பிளேயர். கடந்த 40-45 வருஷமா அதிமுக பின்னாலந்து இயக்கிட்டு இருந்தவங்க, 2016 வரைக்கும் அதிமுக பின்னாலந்து இயக்கிட்டு இருந்தவங்க அவங்க தான். அப்போ ஒரு மிகப்பெரிய சக்தி அவங்க தனியா தான் இருக்கிறாங்க. இரண்டாவது, எப்பொழுதுமே தமிழக அரசியலில் ஒரு பெரிய பங்கை வகித்துக் கொண்டிருந்த ஐயா ராமதாஸ் அவர்கள், அவரும் இப்ப வெளியில தான் இருக்கிறார். இப்ப இவங்க 2 பேரும் என்ன செய்ய போறாங்கிறது நமக்கு தெரியல. இவங்க 2 பேரும் தனித்து நின்றார்கள் என்றால் அவங்களும் ஒரு கணிசமான ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பா அம்மையார் சசிகலா அதிமுகவுடைய அந்த முக்குளத்தோர் ஓட்டை பிரிக்கக்கூடிய வேலையை செய்வார்னு அவர் எதிர்பார்க்கப்படுகிறார் தனித்து நின்றால். ஐயா ராமதாசும் தன்னுடைய மகன் பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் அவர்களை ஏற்று நிற்கும் போது அவரும் அவரோட வெற்றியை தடுப்பதற்கு என்ன உண்டு அவருக்கு செய்வார்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இதுதான் இன்றைக்கு இந்த தேதியில செட் அரசியல் களம்னு சொல்லுவாங்க. இறுதியான அரசியல்
கிரவுண்ட் ரியாலிட்டி இன்னைக்கு இதுதான் கள நிலவரம். இப்ப நாளைக்கு இது மாறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி. ஏன்னா விஜய் ஒரு விஷயத்துல அவர் தெளிவா இருக்கிறாரு, நான் சிஎம் கேண்டிடேட் வேணும் தான் அந்த பேச்சுவார்த்தை, அந்த ஒரு விஷயத்துலதான் வந்து இந்த பேச்சுவார்த்தையை ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு, விஜய் கேட்கிற 60-70 சீட் எல்லாம் கொடுத்த அதிமுகவோட சீட் பங்கு வெகு கணிசமாக குறைஞ்சிரும். அதிமுக நிச்சயமா கூட்டணிக்கு தள்ளப்படணும்னு ஒரு முயற்சிக்காக தான் பிஜேபி எடுத்தே கொண்டு போகுது. அதிமுகவை தனியா ஒரு 60-70 சீட்டுக்கு மேல ஜெயிக்க விடாம நம்ம பாத்துக்கிட்டோம்னா நாளைக்கு என்ன வந்தாலும் கூட்டணி ஆட்சின்னு ஒண்ணுதான் வரும். கூட்டணி ஆட்சின்னு வந்துருச்சுன்னா நாளைக்கு விஜய் கட்சியிலிருந்து ஜெயிச்சு வரவங்க மற்றவங்க நம்ம எப்படிலாம் வாங்கணும்னு நமக்கு தெரியும், வாங்கி நம்ம ஆட்சி அமைச்சிடலாம்னு ஒரு முயற்சி பண்ணி பார்த்தாங்க. அது நடக்கவில்லை. எடப்பாடி பழனிசாமி ஃபார்மா இருந்துட்டாரு இந்த மாதிரி சில பேர் சொல்றாங்க. ஏன்னா அவர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னு வெளில ஒரு நியூஸ் வருதுன்னா, ஒரு மினிமம் தொகுதிகளில் அதிமுக நின்னா தான் அதிமுகவால் தனியாக ஜெயிக்க முடியும்னு மக்கள் நினைப்பாங்க. கூட்டணி கட்சிக்கு தமிழக மக்கள் வாக்களிக்க மாட்டாங்க. அப்போ தொடக்கத்திலேயே நம்ம கேம் வந்து நான் ஸ்டார்ட் ஆயிரும். அதனால இதுக்கு ஒத்துக்கொள்ள முடியாதுங்கிற மாதிரி அவர்கிட்ட இருந்து சிக்னல் வந்த மாதிரி சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம இந்த சிஎம் கேண்டிடேட்டுங்கிறதுல எடப்பாடி பழனிசாமி என்றைக்குமே ரொம்ப தெளிவா இருந்தாரு. அதனால இந்த கூட்டணிங்கிறது இப்போதைக்கு நடக்கக்கூடாது, வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி கூட்டணி முடிவடைந்து விட்ட மாதிரி இப்பெல்லாம் பேச கிட்டத்தட்ட முடிவடைஞ்சிருந்தா நம்ம உண்மையை சொல்லி ஆகணும். அப்ப பிஜேபி வந்து இப்ப சீச்சி இந்த பழம் புளிக்கும்னு இன்னையில இருந்து நீங்க பாத்தீங்கன்னா ரஜினிகாந்தை பத்தி அவர் அது பேசினா இது பேசினா பிஜேபி வந்து ரியாக்ஷன் வர ஆரம்பிச்சிருச்சு. அது பேசி பல நாட்களாச்சு ஆதவர்ஜுனா பேசி, ஆனா அந்த ரியாக்ஷன் வந்து இப்பதான் வருது. ஏன்னா அப்ப அதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஓகே இந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு போல, இனி கூட்டணி இல்லை போல அப்படிங்கறத நீங்க ஒரு அசியூம் பண்ணிக்கலாம். அப்ப இந்த கூட்டணி இல்லை அப்படிங்கிற பட்சத்துல இது எப்படி இருக்கும்? 3 கூட்டணிகள் நீங்க பாத்தீங்கன்னா திமுக ஸ்டாலின் தான் உங்களுக்கு தலைமை பிரச்சார வியூகம் அவரை வச்சுதான் வகுப்பாங்க. அவர் தான் ஸ்டார் ஸ்பீக்கர், அவர் தான் ஸ்டார் கேம்பெயினர். அதுக்கடுத்து அவர் பையன் உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறாரு. இப்படி திமுகவில் பல லெவல்ல பல பேர் இருக்கிறாங்க. ஆனாலும் ஸ்டாலின் தான் முதன்மையான பிரச்சாரம், அவர் தான் ஸ்டார் கேம்பெயினர். அப்போ ஏடிஎம்கே கேண்டிடேட் எடுத்துக்கிட்டீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி என்னதான் பெரிய சிஎம் கேண்டிடேட்டா இருந்தாலும் அந்த ஸ்டார் கேம்பெயினர் அந்த முத்திரையை வந்து நீங்க வந்து அவருக்கு கொடுக்க முடியாது. அவருக்கே அவர் ஒரு சில தொகுதிகளில் தான் அவருக்கு ஒன்று செல்வாக்கு இருக்கு, மற்ற இடங்கள் அவருக்கு செல்வாக்கு கிடையாது. அப்போ ஸ்டார் கேம்பெயினர் கிடையாது. எதுக்கு நான் ஸ்டார் கேம்பெயின் சொல்ல வர்றாங்க உங்களுக்கு அப்புறம் சொல்றேன். பிஜேபி எடுத்தீங்கன்னா பல பேர் இருக்கிறாங்க. அண்ணாமலை தான் அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டார் கேம்பெயினர். அண்ணாமலை திருவா போய் சுத்தினாலும் அவங்க கட்சிக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். தாவேக்காவை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டார் கேம்பெயினர் ஆளினால் ஒரே ஒரு நபர் தான் விஜய். இப்ப இந்த விஜய் பெரம்பூரில் போட்டி போடுகிறார் என்றால் அப்போ அரசியல் என்றைக்குமே நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நம்ம ஜெயிக்கிறது மட்டும் இல்லாம எதிரியை தோக்கடிக்க வைக்கணும், எதிரியை வந்து ஸ்டேட் லெவல்ல தோக்கடிக்க வைக்கணும் ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுப்பாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி என்னைக்குமே திமுக அதிமுக இது வரைக்கும் எடுக்காது. நீ உன்னோட தலைவர் நிக்கிற தொகுதியில நான் வீக் நிறைய இடங்கள்ல ஜெயலலிதா அம்மையா இருக்கும் போது எக்ஸெப்ஷன் நீங்க கொடுத்துக்கணும். மற்றபடி உன்னோட கேண்டிடேட் இருக்க இடத்துல நான் வீக் கேண்டிடேட் போட்டுக்கிறேன். ஜெயலலிதா அம்மையாருக்கு அப்புறம் உள்ள காலத்துல நான் நிக்கிற இடத்துல நீ வீக் கேண்டிடேட் போட்டுக்கணும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு தான் அதிமுகவும் திமுகவும் நிற்பாங்க. அப்ப குளத்தூர்ல ஒருத்தர் நிப்பாரு, இங்க ஒருத்தர் நிப்பாரு, அவங்க ஜெயிக்கிற எடப்பாடியில ஒருத்தர் நிப்பாரு, அவங்க ஜெயிக்கிற மாதிரி ஓரளவுக்கு அவங்க பாத்துக்குவாங்க. இப்ப இந்த எலெக்ஷன்ல அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஸ்டார் கேம்பெயினர் கிடையாது. அவர் பேசுறதுனால அவர் 1 லட்சம் ஓட்டுகள் மாற போறதுங்கிற விஷயம் கிடையாது. அப்ப அதிமுக அவங்க இக்னோர் பண்ணிடலாம், பல பேர் பேசுறாங்க. ஆனால் ஒரு ஸ்ட்ராட்டஜி திமுக பண்ணியே ஆக வேண்டும். இப்ப விஜய் பெரம்பூர்ல நிக்கிறதுனால ஒரு வெயிட்டான கேண்டிடேட்டா அவங்க பெரம்பூர்ல போட்டாகணும். ஏன்னா விஜய் இப்போ அவங்களோட கணக்குப்படி விஜய் எவ்வளவு ஓட்ட பிரிக்கிறாரோ அது வந்து 2 பேருக்குமே பாத்துக்கணும். அப்ப தனக்கு பிரிப்பாங்க, தனக்கு உழ வேண்டிய ஓட்ட பிரிப்பாங்கன்னு திமுக நினைச்சதுன்னா விஜய்க்கு எதிராக என்ன பொறுத்த வரைக்கும் பெரம்பூரில் உதயநிதி ஸ்டாலினே அவர் நிறுத்த வேண்டும். என்ன முட்டாள்தனமா பேசுற அப்படின்னு நீங்க அரசியல் பேசுறேன்னு நீங்க சொல்லுவீங்க, கிடையாது. இந்த அஸ்திரத்தை ஏற்கனவே போன தேர்தலில் மம்தா பானர்ஜி அவர்கள் ரொம்ப அருமையா பயன்படுத்தினாங்க. சுவேந்து அதிகாரின்னு ஒருத்தர் அவர் கட்சியிலிருந்து பிரிஞ்சு போன ஒரு நபர், அவர் தான் அந்த தொகுதியில அவர் தான் வந்து அவர் வச்சதான் அங்க வரிசைங்கிற மாதிரி ஒரு தொகுதி இருந்துச்சு. அந்த தொகுதியில பல வருஷமா அவர் தான் ஜெயிச்சுட்டு இருக்கிறாரு. அவரை எதிர்த்து மம்தா பானர்ஜி போய் நின்னாங்க. அப்ப எல்லாரும் என்ன இந்த அம்மா அவரை எதிர்த்து போய் நிக்குது, அவர் எதிர்த்து போய் நின்னா இந்த அம்மா தோத்துருவாங்களே. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பிரபலமான நபர் ஒரே தொகுதியில தான் நின்னாங்க. 2வது தொகுதிக்கு நாமினேஷன் போடல, புரிஞ்சுக்கணும். நின்று பயங்கர டஃப் ஃபைட் கொடுத்தாங்க சுவேந்தர் ஜெயந்தி. அவங்க தொகுதி பக்கமே போகல. ஆனா அவங்க கட்சி எஸ்டாப்ளிஷ் கட்சி சிஎம் கேண்டிடேட் நிக்கிறாங்கன்னா அந்த இடத்துல ஒரு சிஎம் கேண்டிடேட் நிக்கிறாங்கன்னா அந்த இடத்துல ஒரு வெயிட்டேஜ் இருக்கும். அப்ப சுவேந்தி அதிகாரி தான் பிஜேபியோட ஃபேஸ், பிஜேபியோட ஸ்டார் கேம்பெயினர். அவரால் தான் தொகுதி கூடி விட்டு வெளியில போக முடியாத மாதிரி அவங்க லாக் பண்ணணும். என்னாச்சு, மத்த எல்லா இடங்கள்லயும் டிஎம்சி கம்ப்ளீட்டா ஸ்வீப் பண்ணிட்டு வந்து சுவேந்தி அதிகாரி அங்க மம்தா பானர்ஜியை தோக்கடிச்சார் 1500 ஓட்டுல. ஆனால் நிலைமை என்ன, ஆபரேஷன் சக்சஸ் பேஷன் டெட்ங்கிற மாதிரி பிஜேபி எல்லாம் ஜெயிக்க முடியல. அப்போ ஒரு தொகுதி ஒரு ஸ்டார் கேம்பெயினர் உங்களுக்கு ஒருத்தர் தான் இருந்தாருன்னா அவர் நீங்க அங்க லாக் பண்ணும். அங்க லாக் பண்ணும்போது உங்களுக்கு பரவாயில்ல, ஒருவேளை உங்க
தோந்தாலும் ஜெயிச்சாலும் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பே நிறைய இருக்கு. பெரம்பூர் ட்ரெடிஷனலா அது வந்து கம்யூனிஸ்ட் அண்ட் டிஎம்கே தொகுதி. இப்ப ரெண்டு பேரும் ஒரே இதுல இருக்கிறீங்க, அதனால வந்து உங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு மிக அதிகமா இருக்கு. அப்போ நீங்க அங்க விஜய் அங்க வச்சு லாக் பண்ணீங்கன்னா தான் ஜெயிக்கிறதே கஷ்டமாகும் விஜய் நினைத்தார் என்றால் விஜயால வெளியில போய் சுத்தமா பிரச்சாரம் பண்ண முடியாது. ஏன்னா அவருக்கு எஸ்டாப்ளிஷ் கட்சி பேஸ் கிடையாது. அப்போ இப்ப உன்ட்ட விட்டு பெரம்பூரை நீ பாத்துக்கன்னு சொல்லிட்டு போறதுக்கு அவரால் எப்ப முடியும் அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்கணும், பெரம்பூர்ல ஸ்ட்ராங் கேண்டிடேட்னால தான் முடியும். பெரம்பூர்ல ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட் போட்டா விஜய் தான் தனியாக நின்று எல்லாத்தையும் பண்ணி ஆகணும், வேற வழியே கிடையாது. இல்லைன்னா அவரே தோத்துருவாரு. அது அவருக்கு விருப்பம் இருக்காது. அப்போ நீங்க உதயநிதி ஸ்டாலின் கூட அங்க போட்டு வச்சுட்டு உதயநிதி ஸ்டாலின் டெய்லி பிரச்சாரம் பண்ண அவசியம் இல்ல. பெரம்பூரில் உங்களுக்கும் உங்கள் கூட்டணி கட்சிகளுக்கும் வலுவான அடித்தளம் இருக்கின்றது. அதை கம்ப்ளீட்டா ஒர்க் பண்ண விட்டுட்டு நீங்க அப்பப்ப போய் தலையை காமிச்சீங்கன்னா விஜய் லாக் ஆயிடுவாரு. அப்ப உங்க கேம்பெயினுக்கு தமிழ்நாடு முழுசும் விஜய் போலன்னா தாவேக்க ஒரு பெரிய போர்ஸா இருக்காது, ஸ்பெண்ட் போர்ஸ் ஆயிரும். இது இந்த எலெக்ஷனுக்கு மட்டும் இல்ல. ஒருவேளை நீங்க விஜயை தோக்கடிச்சு ஜெயிச்சிட்டாருன்னா வந்து உதயநிதி ஸ்டாலின் பேர் கெட்டு போயிருமே நீங்க யோசிக்கிறீங்க. பயப்படவே வேண்டாம். ஜெயிச்சாலும் விஜய் ஒரு இடத்துல முக்களை வச்சு நீங்க லாக் பண்ணிட்டீங்கன்னா அவர் சீட்டு வாங்க முடியாது. அவர் சார்ந்த கட்சி குறைய சீட்டு தான் வாங்கும். அப்ப அது மூலமா அவர் எங்கெங்கெல்லாம் இழக்கிறாரோ அங்க உங்களுக்கு ஆதாயம். இதை திமுக செய்யுமா நமக்கு தெரியாது. மம்தா பானர்ஜி செய்த மாதிரி அந்த ஒரு தைரியமான ஒரு டெசிஷனை திமுக எடுக்குமான்றது திமுக தான் முடிவு பண்ணணும். இல்லைனாலும் அவங்களுக்கும் சில வெயிட் கேண்டிடேட்ஸ் இருக்கத்தான் செய்யறாங்க. நல்ல பலமான கேண்டிடேட், விஜய்க்கு டஃப் கொடுக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் இருக்குதான் செய்யறாங்க. இங்க டஃப் கொடுக்கக்கூடிய கேண்டிடேட் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, அவரால் தொகுதியை விட்டு அசைய முடியாத அளவுக்கு செய்யக்கூடிய ஒரு கேண்டிடேட் யாருன்னு திமுக பார்த்து அவருக்கு எதிராக நிப்பாட்டி விடணும். அப்படி நிப்பாட்டி விட்டால் அதிலேயே விஜய் லாக் ஆயிடுவாரு. அப்ப வெளியில போக முடியாது. திமுக தன்னோட பிரச்சாரங்களை மற்ற எல்லா இடங்களையும் எடுத்து ஜெயிக்கிறதுக்குள்ளே ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்படி விஜய் தன்னோட தொகுதியை விட்டு வெளில போனாருன்னா அவருக்கு அங்க பேஸ் கிடையாது. அப்ப அவரே தோற்கக்கூடிய விஷயம் வந்துடும். அப்படி சூழ்நிலை விஜய் விரும்பவே மாட்டார். இது அவருடைய முதல் எலெக்ஷன். அப்ப தான் கண்டிப்பா ஜெயிக்கணுங்கிறதுல விஜய் ரொம்ப கண்டிப்பாக இருப்பார். இது திமுக செய்யுமா தெரியாது. அதிமுகவுக்கும் அங்க ஜெயிச்சிருக்காங்க. பட் பலமான கேண்டிடேட்ஸ் பாத்தீங்கன்னா டிஎம்கேவும் கம்யூனிஸ்ட் தான். இவங்க இருவருமே வந்து ஒரே அணியில இருக்கிறனால டிஎம்கே ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் அங்க இருக்குன்னு நான் சொல்ல முடியும். இப்போ டிஎம்கே இதை பயன்படுத்தி ஒரு நல்ல கேண்டிடேட் அங்க போட வேண்டும். போட்டார்கள் என்றால் விஜய் பாலிசின் திட்டமாகத்தான் இருக்கும். இது அரசியல் என்ன நடக்கக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு தான் உங்களுக்கு நான் சொல்றேன். அப்ப இந்த கூட்டணியெல்லாம் இப்படி ஃபார்ம் ஆகும்போது இப்போ ஒரு சும்மா ஒரு அட்வான்ஸ் நம்ம பேசணும் இல்லையா, இதெல்லாம் அமைஞ்சிருச்சு, ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. இப்ப யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்வான்டேஜ் திமுக தான் இது கொஞ்சம். ஏன்னா எதிர்கட்சி கூட்டணிகள்ல பாத்தீங்கன்னா இருக்கிறதோட பலமான கூட்டணி அவங்க வச்சிருக்கோம், செஞ்சிருக்காங்க. பல வருஷங்களா நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், பல வருஷங்களா ஒன்னா இணைந்து வேலை பார்த்த ஒரு கூட்டணி அது. இன்றைக்கு 2-3 பேர் புதுசா சேர்ந்திருக்காங்க. பட் அந்த 2014 இருந்து கிட்டத்தட்ட பல ஆண்டுகளா, 10 ஆண்டுகளா இந்த கூட்டணி, 10-15 ஆண்டுகளா இந்த கூட்டணி சேர்ந்து பல எலெக்ஷன்ல சந்திச்சு பல எலெக்ஷன்கள் அவங்க ஜெயிச்சுட்டாங்க. ஜெயிச்சதுனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த கொஹிஷன் சொல்லுவாங்க, ஒருங்கிணைந்து பணியாற்ற. இன்னைக்கு உங்களுக்கு புதுசு இல்லை, நேற்றும் பண்ணாங்க இன்னைக்கும் பண்ண போறாங்க, அவ்வளவு. அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. ஒவ்வொரு தொகுதியிலையும் இருக்கிற ஒரு திமுக காரருக்கும் ஒவ்வொரு தொகுதியில இருக்க விசிக காரரையும் தெரியும், காங்கிரஸ் காரரையும் தெரியும், கம்யூனிஸ்ட் காரையும் தெரியும் போது ஆல்ரெடி ஒரு ஃபங்க்ஷனிங் கவர்மெண்ட், ஃபங்க்ஷனிங் ஒரு கோலிஷன் தொடர்ந்து நடந்து இயங்கி கொண்டு இருக்கின்ற ஒரு கோலிஷன். அதனால அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அங்க நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கோலிஷன்ல ஒருத்தர் வர்றாங்க போறாங்க. ஒரு பக்கம் பிஜேபி தனியா இருந்துச்சு, ஒரு பக்கம் அதிமுக தனியா இருந்துச்சுக்கும் போது அந்த கோலிஷன் கொஞ்சம் குறையத்தான் செய்யும். இது திமுக ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். அப்ப அரித்மெட்டிக்ஸ் படி பார்த்தா, கணக்கியல் படி நம்ம பார்த்தாலுமே திமுக கூட்டணிக்கு வாக்கு வங்கி கொஞ்சம் கூட தான் இருக்கு, அதிமுக கூட்டணிக்கு பின்னாடி தான் இருக்கு. ஏன்னாலும் ஆன்டி இன்கம்பன்சிங் வந்தாலும் இதை அதிமுக கூட்டணியால் ஈடு செய்ய முடியுமாங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு. அதை நம்ம களத்துல தான் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம வெளியில நிக்கிற 2 பேர்ல குறிப்பா சசிகலா அம்மையார் வந்து அவங்க இன்றைக்கு வெளியில் நிக்கிறாங்க. அவங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை ஓரளவு பாதிக்கத்தான் செய்யும் இந்த எலெக்ஷனை. அவங்க தனிச்சு நின்னாங்கன்னா அது அதிமுகவுக்கு இன்னொரு மிகப்பெரிய பலவீனம். ஏன்னா சசிகலா அம்மையாருக்கு உள்ள ஒவ்வொரு வாக்கும் அது முழுக்க அதிமுக கொள்ள வேண்டிய வாக்கு அவங்களுக்கு உழுது அப்படின்னு நம்ம மறுக்க முடியாது. ஏன்னா எந்த திமுக காரணம் போய் சசிகலா அம்மையாருக்கு ஓட்டு போட்டதில்லை. அவன் சசிகலா அம்மையார் பிரிக்கிற வாக்கு அதிமுக பலவீனப்படுத்தும். அதே மாதிரி ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு உள்ளக்கூடிய ஒவ்வொரு ஓட்டுமே வந்து அவர் என்டிஏவில் சேரவில்லை என்றால் அதுவும் அதிமுக கூட்டணி கொள்ள வேண்டிய ஓட்டு தான், அதுவும் அதிமுக தான் பலப்படுத்தும். அப்ப இதுக்கு மேல ராமதாஸ் ஐயா வந்து என்டிஏ சேர்த்துப்பாங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டம். அப்ப ராமதாஸ் ஐயா தனித்து தான் விடப்பட்டிருக்கிறார். ஒருவேளை அவர் தாவேக்காவோட இவங்க 2 பேரும் சேர்ந்து எலெக்ஷன் ஃபேஸ் பண்றாங்களா, அல்லது இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு அதே எலெக்ஷனா தென் மாவட்டங்கள் நீ நின்னுக்கோ வட மாவட்டங்கள் நான் நின்னுக்கிறேன் எலெக்ஷன் ஃபேஸ் பண்றாங்களா நமக்கு தெரியல. தனித்து நின்றாலும் எப்படி நின்றாலும் ராமதாஸ் ஐயா வாங்கக்கூடிய ஒவ்வொரு ஓட்டும் அதுவும் அதிமுகவுக்கு எதிரான ஓட்டு அணியில அதிமுக அணியை தான் பாதிக்கும், திமுக பாதிக்காது. ஏன்னா என்டிஏ கூட்டணி தான் பாமக இருக்க தவிர திமுக கூட்டணி இல்லை. அப்போ இந்த வெளியில நிக்கிற அந்த 2 பேருக்கு உள்ள ஒவ்வொரு ஓட்டுமே
அதிமுக அணியைத்தான் பாதிக்கும். அவர்கள் உள்ள வேண்டிய வாக்கு வங்கி தான். சசிகலா அம்மையார் பிரிக்கிறது ஏடிஎம்கே ஓட்ட, ராமதாஸ் ஐயா தனியார்னு பிரிக்கிறது பாமக ஓட்ட. அப்ப ரெண்டுமே அதிமுக கூட்டணி தான் பாதிக்கும். இது அவர்களுக்கு ஒரு பெரிய மைனஸ். இது அவங்க எப்படி ஓவர் கம் பண்ண போறாங்கிறது கள நிலவரம் தான் நமக்கு சொல்லும். அப்ப இன்றைய சூழ்நிலையில மட்டும்தான் நம்ம சொல்லணும். இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலையில இன்னும் அட்வான்டேஜ் டிஎம்கேவா தான் ஸ்லைட்டா இருக்கு. எலெக்ஷன் போக போக இன்னும் என்ன நிகழ்வுலாம் நடக்க போகுதுங்கிறத நம்ம பார்க்கணும். இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் நடக்குது. செந்தில் பாலாஜி சிபிஐல முன்னாடி டெல்லியில ஆஜராகிறாரு. இது எப்படி டெவலப் ஆகுது நம்ம அப்புறம் பார்ப்போம். இதுதான் இன்றைய அரசியல் நிலவரம். மீண்டும் சந்திப்போம்.